மஞ்சள் பூசணிக்காய் வச்சு ஒரு பராட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மௌமி கிச்சனில். நான் வந்து ஒரு பவுல் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த கோதுமை மாவில் நம்ம வந்து பரோட்டா செய்ய போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவை சேர்த்தாச்சு. இது வந்து மஞ்சள் பூசணிக்காய் ஒரு அரை கீத்து வந்து எடுத்து இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. நல்லா சின்ன கண்ணு உள்ள துருவியில் மஞ்சள் பூசணிக்காவை நான் வந்து பீஸ் போட்டு துருவி எடுத்திருக்கேன். ஒரு பவுல் வந்தது அந்த துருவின மஞ்சள் பூசணிக்காய். அதையும் வந்து நான் மாவில் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். உப்பையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்ம வந்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த மஞ்சள் பூசணிக்காயிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈரப்பதம் இருக்கும். அது எவ்வளோ தூரம் தண்ணி இழுக்குதுன்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் இந்த மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த இதுலேயே ஈரப்பதம் இருக்கனால பாதிக்கு மேலே நல்லா பைண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் இந்த மாவை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓரளவு மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நான் வந்து இதை ரொம்ப வந்து பெரட்டலை. இந்த அளவு வந்த உடனேயும் நான் இதை தனியாக எடுத்து வேறு ஒரு தட்டில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு நான் மூடி வைக்க போகிறேன். ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் இது வந்து ஊறட்டும். அது மேலே ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய், அதாவது ஸ்பூன் அளவு பார்த்துக்கோங்க, அந்த எண்ணெயை போட்டுட்டு மறுபடியும் இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் நம்ம. அதாவது ஃபஸ்ட்டு வந்து அந்த காயை போட்டுட்டு உப்பை போட்டுட்டு ஓரளவு வந்து மசித்தது மேலே மறுபடியும் எண்ணெய் போட்டு நான் இதை வந்து நல்லா வந்து சாஃப்டாக ஆக்கிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி மறுபடியும் எண்ணெய் ஊற்றி இதை வந்து நல்லா திரண்டு வர்ற மாதிரி இதை வந்து சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா உருண்டரிச்சு மாவு வந்து நல்லா திரட்டியாச்சு. இப்போ அதை வந்து ஒரு பவுல் போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நம்ம இதை வந்து ஊற விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு பால் சைஸ் வந்து நம்ம மாவு எடுத்திருக்கோம். இப்போ எப்படி பரோட்டா போடுறதுன்னு பாருங்கள். இது ரொம்பவே நல்ல ஒரு ஹெல்தியான வேர்ஷன் இந்த பரோட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்ட மாவில் வந்து போட்டுட்டு கொஞ்சமாக வந்து கோதுமை மாவு தெளிச்சிட்டு இப்போ இந்த சப்பாத்தி உருண்டை வந்து நம்ம வந்து தேய்ச்சிட்ருக்கோம். ஒரு நீளமாக வந்து இந்த அளவு வந்து இதை தேய்ச்சி முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பரோட்டா போடுறதுக்கு இந்த மாவை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். ஒரு கத்தி வச்சு நீல வாக்கில் நல்லா கிட்டக்க ஸ்பேஸ் விடாமல் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எந்த மாதிரி கட் பண்ணுறோன்னு பாருங்கள். நீல வாக்கில் கத்தி வச்சு இதை நல்லா கட் பண்ணிடுங்க. நான் மறுபடியும் கட் பண்ணுறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து இது மேலே மறுபடியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். கட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இதை வந்து நான் வந்து இந்த சைடும் அந்த சைடும் வந்து ஒன்று சேர்த்து திரட்ட போகிறேன். பாருங்கள், இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கோதுமை மாவு வந்து தெளிச்சுக்கிறோம். தெளிச்சாச்சு. இப்போ அடுத்து அந்த மாவை வந்து இந்த சைடும் அந்த சைடும் பார்த்திங்கன்னா சேர்த்து இதை வந்து ஒன்று சேர்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று சேர்த்து எடுத்துட்டு இப்போ எப்படி இதை வந்து பரோட்டா தேய்க்கிறதுன்னு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் கொடுத்துட்டோன்னா உங்களுக்கு இப்போ இதை வந்து தேய்ச்சோன்னா உங்களுக்கு அழகாக வந்து பரோட்டா கிடச்சிடும். இப்போ மறுபடியும் லைட்டாக மாவு எடுத்துக்கிட்டு இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா பரோட்டா வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு வேண்டிய சைஸு எவ்வளோ சைஸுக்கு பரோட்டா வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் இதை வந்து திரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் பரோட்டாக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை சுட்டு எடுக்க போகிறோம். தோசைக்கல் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இது மேலே இதை போட்டுட்டு ஆல்ரெடி நம்ம இதுக்கு வந்து நிறைய எண்ணெய் சேர்த்துருக்கோம். அப்போ தான் வந்து அந்த பரோட்டா வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் நம்மளுக்கு வந்து நல்லா
உள்ள வரைக்கும் வேகணும். அதனால மிதமான சூட்டில் 2 சைடும் போட்டு எடுத்துட்டு எண்ணெய் வந்து லைட்டாக மேலாப்பில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட நிறம் மாறுற மாதிரி நம்ம இந்த சப்பாத்தியை வந்து போட்டு எடுக்கணும். பாருங்க, இது வந்து கொஞ்சம் செவக்க இந்த சப்பாத்தி வந்து கலர் மாறணும். இப்போ இது பாருங்க எவ்வளோ தூரம் மாறி இருக்குன்னு. இந்த அளவு வந்தால் தான் உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயும் அந்த சப்பாத்தி மாவு வந்து வேகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுட்டு எடுத்துட்டு நம்ம வந்து சுட சுட இருக்கிறப்பயே இதை வந்து 2 சைடும் இந்த மாதிரி ஃபோர்ஸ் கொடுத்து இதை தட்டி எடுக்கணும். பாருங்க எப்படி தட்டி எடுக்கிறதுன்னு இன்னொரு தடவை காமிக்கிறோம். இந்த அளவு தட்டி எடுத்துட்டிங்கன்னா நல்லா சாஃப்டான பரோட்டா ரெடி.